செய்தியும் சூடா இல்ல, டீயும் சூடா இல்ல. வணக்கம் மாமா. என்னடா 140 தூரப்பட பல்லு விளக்குறானா இல்லையா பரதேசி நாரி கிடக்கு. என்ன மாமா? ம், என்ன அப்படியே காலங்காத்தால வெள்ளையும் சொல்லையுமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு டீ சாப்பிட்டு போலன்னு வந்தேன். ஏன் வீட்டு பக்கம் ஆளை காணோம்? வந்தேன் காலையில உன் தங்கச்சி தாளிச்சு ஊத்துனதெல்லாம் கேட்டு தான் வந்தேன். அது எப்படி மாப்பிள்ள டெய்லி திட்டம் போது ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே திட்டல எப்படி? திட்டி போர் அடிச்சு போச்சு மாமா. ம், அதனால ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தலைமாட்டில் வச்சிருது. அது சரி. உன்னை அந்த ஹோட்டலில் சொல்லி வேலைக்கு சேர்த்தோம்ல, எதுக்கு திரும்பி வந்த? அட போ மாமா, நாங்களாம் நின்றுனே வேலை செய்யணுமா? ஓனர் மாத்திரம் கல்லாவிலே உட்காந்து இருப்பாரா? ஓனர் கல்லாவில் உட்கார்ந்தது குற்றமாடா? ம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு மாமா, நல்ல வேலையா? நல்ல வேலையா? ஏன்டா பெட்ரோல் பங்கில் உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டேன். 2 வீலருக்கு டீசலை போட்டு வண்டி கண்டமாகி நடு ரோட்டில் நின்று அவன் இன்னி எங்கே பார்த்தாலும் கண்ட துண்டமாக வெட்டுறதுக்கு தேடிட்டு இருக்கான். சரி, பால் கடையிலையாவது வேலைக்கு சேர்க்கலான்னு பார்த்தா நீ மயிரே போச்சுன்னு சட்டரை இறக்கி விட்டு சரக்கு அடிக்க போயிடுற. 3 நாள் கழிச்சு திறந்தா பால் பூரா தயிராகி கிடக்கு. இப்படியே உன்னை எல்லா இடத்துலையும் வேலைக்கு சேர்த்து விட்டு செருப்படி வாங்குறதா ஏன் வேலையா? திருந்தி துளைங்கடா. என்னைக்கு திருந்தி என்ன பண்ண? ஏன்டி என்ன கோழி கழுவி கொடுக்குறான் பாரு, எங்கெல்லாம் ஊற்றி விடுறான்னு. டேய் டேய் சரவணா, என்னடா இது காலையிலே வா? அது ஒண்ணும் இல்ல மாமா, பின்னாடி செருப்பு தேடிட்டு இருந்தேன், அப்ப கிடைச்சிச்சு. கெட்டு போயிடக்கூடாதுல்ல. டேய் சரவணா, என்ன பண்ற? லெமன் டீ. வாயை எழுத்துதான் கொப்பளிப்பா போல. அருமையான ஆள் மாமா. சரணா. ஒரு பொம்பளை புள்ள வேலைக்கு போய் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது எவ்வளவு வெக்கமா இல்லை? நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சரி, அதெல்லாம் விட்றா. இப்படி டெய்லி குடிக்கிறியே, அதுக்காக ஒரு வேலைக்கு போகணுமா இல்லையா? திருந்தி தொலைடா மாமா. ஓ, இது வேற. இதில் படிக்காசு வேற. இதா குடி, போய் குடி. என்ன ராஜனே? பாப்பா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. அண்ணே, ஒரு 200 ரூபா கொடுண்ணே கடனா. தங்கச்சி வந்தோடனே திருப்பி கொடுத்துறேன். ஏப்பா, ஊத்துன பால் அப்படியே இருக்கு, 200 ரூபா கேக்குற? நோ, 200 ரூபாய்க்கு நம்ப மாட்டேங்கிற. தங்கச்சி வந்ததும் கொடுக்குறேன்ல. இல்லப்பா, பணம் இல்லப்பா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வடபழனியா? மச்சான் ஒரு 500 ரூபா கொடுறா. ஓகேடா. நீ அங்கே இரு, வடபழனிலே இரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே, உன் வண்டி சாவி கொண்டேன். ஏப்பா, பெட்ரோல் இல்லப்பா. நோ, 500 ரூபா வாங்குறேன், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட மாட்டேனா? கொடுண்ணா, ரொம்ப தான் பண்ணுறேன். இந்தாப்பா. இந்தா வண்டி சாவி வச்சுட்டு 500 ரூபா. யார் வண்டி? என் வண்டி தான், கொடு. எடுத்துட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்தாப்பா. டேய், வண்டி எங்கடா? நடந்து வர்ற? நான் வண்டி வச்சுக்கிறேன். எத்தனை தடவை மிதின்னு மிதிக்கிறது, ஸ்டார்ட் ஆகல, அதான் விட்டு வந்துட்டேன். வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? சாவி எங்கடா? போதையில் இருக்கேன்ல, சாவியை தொலைச்சிடக்கூடாது பாரு. சிவா வைன் ஷாப்பில் சிவான்னு ஒரு தகுறான், அவன் நட குத்துன்னு வந்துட்டேன். போ வாங்கிக்கோ. தலையெழுத்துடா. கோயிலுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள தாவு தீர்ந்து போச்சு. ஆண்டவா, எனக்கு நல்ல புத்தியை தான்னு சொல்லி சாமியை கும்பிடு. என்னப்பா, எப்படி இருக்கீங்க? என்னம்மா, நல்லா இருக்கியா? நீங்க யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க, ஆனா அவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். என்ன இப்படி பாக்குறீங்க?
மறந்துட்டீங்களா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானேப்பா. கல்யாணமா? உனக்கு தெரியுமா? உன்னை மட்டும் என்னால மறக்கவே முடியாதுப்பா. தமிழ்நாட்டிலே தண்ணியை போட்டு தாலி கட்டின ஒரே மாப்பிள்ளை நீதான்ப்பா. இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கப்பா. அண்ணே வரேன். என்னம்மா இது? டேய், அவர் என்னடா சொல்லிட்டு போறாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ? தெரியல மாமா. அதான் நீ தாலி கட்டும் போது தண்ணியில இருந்தா அந்த ஆள் சொல்லிட்டு போறானே. ஏமா நீ நிதானமா தானே இருந்தப்ப? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? உண்மையை சொல்லுங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஏய் ஊரே கொரோனாவில் குட்டுயிரும் கொலையுமா கிடக்கு, நீ மட்டும் பளபளன்னு மின்றிய எப்படி? ஆமா, இப்பதான் பாத்திர கடையில போய் பாலிஷ் போட்டு வந்திருக்கேன். நீ வேற என்ன மகேஷ், பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கிய. அவளை பத்தி தான் உனக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அது யார்ட்டையாவது கேட்டு ஒரு 20,000 ரூபாய் பணம் வாங்கி கூட. ஓஹோ, ரொம்ப கம்மியா கேக்குறியே. நானே 2 வீலருக்கு டியூ கட்ட முடியாம பைனான்ஸ்காரனுக்கு பயந்து வண்டியை மொட்டை மாடியில ஏத்தி நிப்பாட்டிருக்கேன். தெரியுமா உனக்கு? இப்ப இறக்கி எடுத்துட்டு வந்தியா? அண்ணா, அம்மாவுக்கு ரொம்ப முடியலண்ணா. ஒரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தாங்கண்ணா. அப்படியா? என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்கு. நீ மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அடி மூஞ்ச பாரு. என்ன பேசுற நீ? ஏய், வாய மூடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் எம்ஜிஆர் ஆகணும்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். இப்ப ஏஜென்ட் ஆகி உங்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் சொல்ல வந்த மேட்டரே வேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கு. அவருக்கு ஒரே பையன், இன்னும் அவனுக்கு கல்யாணமே ஆகல. அந்த ஆளுக்கு ஜோசியத்து மேல பயங்கரமான நம்பிக்கை. எவனோ ஒரு ஜோசியக்காரன் 25 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மகனுக்கு கல்யாணம் ஆகும் சொல்லியிருக்கான். அந்த ஆளும் 25 ஜோடிகளை ரெடி பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. கொரோனா காலமா இருக்கே, இந்த நேரத்துல இத போய் நான் எப்படி ரெடி பண்றது? மகேஷ், அதான் அதுல நீ ஒரு மணப்பெண்ணா வந்துட்டேன்னு வச்சுக்க, தாலியையும் கட்டிட்டேன்னு வச்சுக்க, தாலிக்கு 3 கிராம் தங்கம், வீட்டு சாமான் எல்லாம் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ரொக்கமா 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. என்ன சொல்ற? இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரி வராது. பொண்ணு மகேஷ்னா நீ இருமா. மாப்பிள்ளை யாரு? அவனும் டூப்ளிகேட் தான். 25,000த்துல 500 ரூபாய் கொடுத்தா போதும், மேட்ரு ஓவர். ஐயோ வேண்டாண்ணா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீதான் என் பொண்டாட்டி, வாடி குடும்பம் நடத்தலான்னு கூப்பிட்டா வேண்டாண்ணா ப்ளீஸ். மகேஷ், நீ என்னை நம்பலையா? உன்னை நான் சிக்கல்ல மாட்டி விட்டுருவனா? தாலி கட்டின கையோட 500ஓட அவனை பத்தி விட்டு உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த ஏஜென்ட் தங்கராஜோட கடமை. சூர், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நான் குரூப்ல வேற ஆளை பார்த்தேன். அதெல்லாம் வேணாம் அக்கா. மகேஷ் வருவா இங்க பாரு. ஆனா இந்த 3 கிராம் தங்கம், 25,000 ரூபாய் பணம், இது ரெண்டையும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு மாமா. ஷூர், ஓகே. என்னக்கா சொல்ற? காசுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தன் கட்டுற தாலிய எப்படிக்கா ஏத்துக்கிறது? யாருன்னே தெரியாதவன் சொன்னேன்ல, அதான் உனக்கு சேஃப்டி. ஓகேவா வினோதா? இவளை கரெக்ட் பண்ணி வை, நான் வந்துடுறேன். பிரியா, பிரியா. அவ ஃப்ரீயா தான் இருக்கா. அவ புருஷன் ஃப்ரீயா தான் இருக்கா. அப்படியா? பிரியா, நீ அப்படியே பிஸியாவே இரு. இல்ல, மிஸ் கால் கொடுத்துட்டேன். நல்ல வேளை நீ சொல்லிட்ட. கரெக்ட் பண்ணு, கரெக்ட் பண்ணு. நீ வந்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும். என் பாட்டியும் கூட்டிட்டு வரேன். ஏய் மகேஷ், எத்தனை படத்துல நம்ம கல்யாண பொண்ணா நடிச்சிருப்போம், எத்தனை பேர் நம்ம கழுத்துல தாலி கட்டியிருப்பான். ஷூட்டிங் முடிஞ்சதும் தாலியை கட்டி காஸ்டியூமர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கோமா. அம்மா உடம்பு சரி பண்ற வழியை பாரு. ஒத்துக்க. சரி சரியா? நம்பி நான் பாத்துக்கிறேன். வா வா. என்னக்கா இது? ஷூட்டிங் வந்துரும். நேரா ஆகுது. ரெடி ரெடி, ஷாட் ரெடி. 7 இன்ச்சுக்கு மேக்கப் போடுவீங்க மாமா. எங்க ஆர்டிஸ்ட் ரெடி. உங்க ஆர்டிஸ்ட் எங்க? அவனத்தாமா எங்க போனான்னு தேடிக்கிட்டே இருக்கு. தேடிக்கிட்டு இருக்கியா? யோ, கடைசி நேரத்துல கவுத்து விட்டுறாத. அப்புறம் தாலி நீ தான் கட்டணுமாமா, பாத்துக்க. ஏற்கனவே கட்டினதுக்கு பதில் சொல்ல முடியல, நீ வேற எங்க போனான்னு தெரியலையே. சீக்கிரம் முடிங்க, அந்த புள்ள வேற அழகா இருக்கு. குரூப்ல அந்த அட்மாஸ்பியர்ல தேடு போ.
என்னடா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் பதற? என்ன வேட்டியை வேற கழட்டி போட்டிருக்க? இங்கே தான் தப்பு பண்ண. கசங்கிறாது. டேய், இப்படி தண்ணி அடிச்சா எப்படா தாலி கட்டுவ? கட்டடம் கட்டவா கூப்பிட்டு வந்த? தாலி கட்ட தானே போடுறியா? கட்டுறா வேட்டிய. இரு இரு. கட்டு கட்டு கட்டு. டேய், எனக்கு இல்ல, உனக்கு கட்டுறா. சரி. ஐயோ, வாங்க ராசா, வாங்க சீக்கிரம் வாங்க. உன்னை எல்லாம் நம்பி கட்சி ஆரம்பிச்சோம்னா பயங்கரமா ஜெயிச்சிடலாம்டா. பொதுக்குழுல செருப்படி தாண்டா வாங்கணும். எல்லாம் மங்களா தெரியுது. மங்களகரமான விஷயம்ல மங்களாத்தேன் தெரியுமா? ஓ. போட்டு வா. மறுபடியுமா? மாஸ்க போடுறா. போடு போடு. எங்க பொண்ணு இந்த அப்படியே லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. நில்லு நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. ஓகேவா? ஓகேவா? மாப்பிள ஓகே. எதுக்குடா படுக்கிற? வாங்கிக்கடா ராசா. மாமா என்ன இது? என்ன வீடு பூட்டி இருக்கு? நைட் ஆனாலும் பரவாயில்ல, அவளை பார்த்துட்டு தான் நம்ம போறோம். சரவணா, நீங்க என்னங்க இங்க? என்ன உங்க வீட்டுல தண்ணி நீ வரலையா? சொல்லுங்க, கார்பரேஷன்ல சொல்லி வர வச்சிருவோம். நீங்க எங்க எங்க? அது 2 நாள் உங்களை பார்க்கல, கண்ணெல்லாம் மகி போச்சு. அதான் உங்களை பார்த்து தெளிவுபடுத்திட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல என்ன குயில் வளர்க்குறானா? ஏன்? இல்ல, நீங்க சிரிச்சா குயில் சவுண்ட் கேக்குது, அதான். அப்படியே சிரிச்சுனே இருங்க. வாடா, நீனா எங்க இருந்து? ஓ, உங்க வீடு இல்ல? இப்படிதான் அப்பப்போ அவனை பண்ணா கலாச்சிட்டே இருப்பேன். சரி, நான் டீ எடுத்துட்டு வரேன். அப்புறம் டீல சக்கரை போடாதீங்க. ஏன்? உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏன்னா டீ டம்ளர்ல நீங்க கை தொட்டாலே அது ஸ்வீட்டா மாறிடும், அதான். சரி, நான் எடுத்துட்டு வரேன். நீ ஏன்டா இதெல்லாம் போய் அவங்க கிட்ட பேசிட்டு? ஆடா குடிகார, உனக்கு நாடா தெரிய போகுது, இதெல்லாம் ஒரு லவ் மூட்ரா. ஆமா, உன் வீட்ல டீ போட அவன் ஏன் உள்ள போறா? இதுவும் அவங்க வீடு தானா? புரியலடா. எனக்கும் தான் புரியல. இது ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்ல? எனக்கே 2 சீனுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. உனக்கே இப்பதான் சொன்னானுங்களா? அண்ணே டீ. அண்ணாவா? டீ வேணாம் மேடம், நீ வீட்டுக்கு குடிங்க. டேய், குடிச்சிட்டு போடா. எதுக்கு? குடிக்கிறவெல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லி காண்டி ஏத்துவா போட. அண்ணே, பைக் நல்லா ஓட்டுவீங்கல்ல? நான் சுமாரா தான் ஓட்டுவேன், நீ நல்லா ஓட்டுற. நீலாம் 8 போடாம உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவானுங்க. எங்கடா போற? அதான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டிய போட. மச்சான், நேற்று நைட்டு ரொம்ப பழைய சரக்கு குடிச்சிட்டானுங்க. ஏன்? அடிச்சுட்டு தூங்குனா கனவுல கேஆர் விஜயா, சரோஜா தேவி எல்லாம் வராங்க. இன்னிலிருந்து உனக்கு நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன்டா. நான் என்ன கெடுதல் பண்ண உனக்கு? நான் எந்த கெடுதல் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன் மச்சான், அவன் சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணி சூப்பரா இருக்கிறானுங்க. நீ சூப்பரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு சுமாரா கூட இல்லைன்னு என்னடா அர்த்தம்? என்னடா வாய் தரக்க மாட்டா? யோசிக்கிறேன். சூப்பர். எப்ப நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே அந்த பொண்ணை நேசிக்கிறன்னு அர்த்தம். சரிப்பா, என்ன யோசிச்ச? இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு, நாளைக்கு சரக்குக்கு யாரை கரெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். அதானே, நீலாம் திருந்தவனை யோசிச்சேன் பாத்தியா? காலில் கத்த கேட்டி நான் தான் வச்சுக்கணும். கழட்டி தட்டுமா? ஏய், வாய் முன் வாடா. ஹாய் மேடம், நாங்க வரதுனால தான் பந்த போசா. டேய், நம்மள பள்ளம் நம்ம கொண்டு போனார் அந்த போலீஸ்டா. இறங்குடா. எரும மாடு மாதிரி இருக்க, முன்னாடி உட்கார்ந்து வர, கீழே இறங்குடா. மேடம், பேக் டயர் பஞ்சர், அதனால தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு வந்தேன். நான் இப்போ குடிச்சிருக்கீங்களாடா? எங்க 100 ரூபாய் பெட்டு கண்டுபிடிங்க பாப்போம். நம்பரை சொல்லுடா. 1 2 3 4 5. நான் என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன்?
கரெக்டான நம்பர் சொல்லுடா. கரெக்டான நம்பரா? எனக்கு 40, அவனுக்கு 33. மேடம், ஆனந்த் ராஜா என்ன நம்பர் சொல்றான்னு தெரியுதா? நான் என்ன நம்பர் கேட்டிருக்கேன், நீ என்ன நம்பர் சொல்லிட்டு இருக்க? சும்மா அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. எவ்வளவு சொல்லு, நான் குடுத்துட்டு போய் நேக்கிறேன். வேலை இருக்குது அதிகமா. போலீஸ்கிட்டயே ரேட் கேக்குறியா நீ? மேடம், இவ்வளவு திமிரு உனக்கு. மேடம் நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட்டா? ஃபைன்னு சொல்றதுக்கு பதிலா தெரியாம ரேட்டுன்ட்டா மேடம். ஆமா மேடம். ப்ளீஸ் மேடம், நம்ம ஏரியா பசங்க தான், அர்த்தம் தெரியாம உளறிட்டான். வண்டி சாவி குடுறா. எதுக்கு மேடம்? நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. அப்போ பேக் வீல்ல பஞ்சர் போட்டு வச்சு மேடம். சரி போங்கடா. மேடம், 1843 உங்க வீட்டுக்கார வண்டி தானே? ஆமா. ஃபுல்லா குஷ்டு காவா பக்கத்துல இருந்திருக்காரு. அவரை முதல்ல திருத்துங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. மேடம். என்ன இது? சரக்கு. சரக்கா? அப்போ ஒரிஜினல் சரக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா? யோ, ஒரிஜினல் சரக்கை குடிச்சிட்டு எல்லாரும் ஊர்ல வா. ஓ, ஹாய். குட் மார்னிங் சார். முடிய முன்னால போட்டு மூட ஏற்றக்கூடாது. ஓகே. ஹாய். சார் இது கவரிங் சார், ஒரிஜினல் இல்ல. தன்மையா நடந்துட்டா தங்கமே கிடைக்கும். ஹாய். போனதுல தப்பான நம்பர் கொடுத்துட்டியா? எடுக்கிற நம்பர் கொடுக்க மாட்டியா? நான் அப்புறமா டீல் பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ் டைரக்டர், இன்னைக்கு என்ன செய்யணும்? சார் நீங்க இங்க இருந்து நடந்து வரீங்க சார். இவங்க உங்க லவரோட தங்கச்சி சார். இவங்க ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான் சார். இவங்க உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நீங்க அதை கேட்டு போய் அவனை அடிச்சு நொறுக்க போறீங்க சார். இதான் சார் இன்னைக்கு செய்யணும். இவங்க தான் சார் உங்க லவரோட தங்கச்சி. என்ன சார், என்னை விட வயசானவங்கள ஆண்டியை தூக்கி போட்டிருக்கீங்க. கொஞ்சம் சின்ன பொண்ணா பார்த்து போட மாட்டீங்க? இட்ஸ் ஓகே. என்ன பார்க்க தானே தேட்டருக்கு வராங்க. அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறேன். கையை பிடிச்சி எடுத்துட்டு போறீங்க சார். அவ்வளவுதான் சார். ஏதாவது பஞ்சு இந்தாங்க சார். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நக்கல் பண்ணா பைக் எப்படி தருவேன்? இது பஞ்சுன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறது பஞ்சு டைலாக், அது வேணும். இந்த சீனுக்கு எதுக்கு சார் பஞ்சு டைலாக்? வேணும் சார். என் ரசிகர்கள் கேட்பாங்க, நான் பஞ்சு பேசுறேன்னா தியேட்டர்ல விசில் பறக்கும், இல்லன்னா சீட்டு கிழிஞ்சு பஞ்சு பறக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்கள் சார் என்னுடைய படத்தோட அப்டேட்டுக்காக 6 வருஷம் காத்திருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல என் போட்டோ வச்சு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி வெறிகுண்ட ரசிகர்கள். சோ பஞ்சு பஞ்சு ஏதாவது யோசிங்க சார். இப்படி வச்சுக்கலாம் சார். வாமா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நீதி வாங்கி தரேன், நியாயம் வாங்கி தரேன், எட்டி வாங்கி தரேன், பனியன் வாங்கி தரேன், டீ வாங்கி தரேன், வரிக்கி வாங்கி தரேன். ஓ என்ன பண்றது, உன்னை கமிட் பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பஞ்சு. ஏய் சார், அந்த பஞ்சு டயலாக்லாம் எழுதி வச்சிருந்த 5 கோயர் நோட்டங்கடா. சார் சார் நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தேன் சார். நான் வேணா போய் சார் இறக்கிறீங்க, எனக்கு சொர்க்கறதா பஞ்சம். தப்பிச்சடா நீ, தப்பிச்சடா. எத்தனை படம் எத்தனை படம். இப்ப 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 வருது பாரு. இப்ப சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு டயலாக் பாரு. வெளியில பெய்யறது அடமழை, உள்ள பொங்கறது எரிமலை. வேற லெவல் தலைவா. இதுலயே திருப்தி ஆயிடக்கூடாது, இதுலயே திருப்தி ஆயிடக்கூடாது. ஓகே, மேல மேல யோசிக்கணும். சும்மா இல்ல, மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக டீம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு பாரு. நான் தண்ணி ராவாதான் அடிப்பேன், அந்த பன்னீர் ராவாதான்டா அடிப்பேன். சரிங்க சார், சரிங்க சார். எப்படி இந்த தட்டு தியேட்டர்ல பலமா கேட்கும். கேக்கட்டும் கேக்கட்டும். பழக்கம் போல உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. கோ கோ டேக் 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 போலாம். ஏய், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இருக்காது சார். நீ என்ன எங்கேயாவது பார்த்திருக்கிய? உங்களை சினிமால எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார். தமிழ்நாட்டில் என்ன பார்க்காம யாருமே இருக்க முடியாது. என் படம் தான் வாரம் வாரம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு எனக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு இது இருக்கு. ஓகே ஏய் வாங்க. ஓகே ரெடி ரெடி. ஷார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நான் அந்த பன்னீர் ராவாதான் அடிப்பேன், இந்த தண்ணீர் ராவாதான் அடிப்பேன். ஐயோ, எனக்கு ஊற்றி வச்ச ஒரிஜினல் சரக்கு. ராவா அடிச்சிருக்கான், என்ன ஆக போதும்.
என்ன பண்ற? சார் என்னாச்சு சார் பஞ்ச் டேலாக் வருதா சார் தொண்டை எரியுதியா? ஓ எரியுதே, தொண்டை எரியுதே, குடல் கருகுதே. என்னையா ஊத்தி வச்சாங்க? கூல் ட்ரிங்க் சார். இல்லையே, வேற ஏதாவது மாதிரி இருக்கே. சார் அது வாந்தி எடுத்தா சரி. வாந்தி எடுத்தா அங்க இங்க நீரை மிக்ஸ் பண்ணிருக்க. எங்கடா இருக்க? டியூட்டியில் இருக்கேன்டா. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏரியாவுக்கு வந்து போயேன். டேய் டியூட்டியில் இருக்கேன், புரிஞ்சுக்கடா. அப்படியே ஆர்மி டியூட்டியில் இருக்காரு, கிளம்பி வாடா. டேய் மச்சான், இன்னைக்கு தாண்டா வேலைக்கு சேர்ந்துருக்கேன். லேட்டாக கொடுத்தேன்னு வை, சேர்த்து விட்டுவேன் திட்டுவான். நான் சொல்றது கேளு, முக்கியமான விஷயம், கிளம்பி வா. ஏய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. நீ வரல நினைச்சிக்கோ, நான் உங்க கூட குடிக்க மாட்டேன். வாடா. சரி எங்கடா இருக்க இப்போ? நான் என்ன பார்க் ஹோட்டல்ல ரூம் போட்டு இருக்கிறேன். ஆனந்த் தூக்குல தொங்கின அந்த மத்துக்கு தாண்டாக்கிறேன். வாடா. லாங் ஷர்ட்ல ஸ்கூலுக்கு வந்த பைக்ல ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஏன்டா நோய் நோயின்னு ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்க? இங்க பாத்தியா? டேய் ஆங்கிலேயன் பாட்டி பாத்ரூம் க்ளீன் பண்ணடா. காசு கேட்ட பாட்டு குத்துச்சு. பாயன் 2 ரவுண்ட் போடுவோம். டியூட்டியில் இருக்கேன்டா. ஐயோ அப்படியே பாக்குறதே 1/2 மணி நேரம் டியூட்டி தான். வாடா 2 ரவுண்ட் போடுவான். புரிஞ்சுக்கடா, நான் டியூட்டியில் இருக்கேன்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ என்ன கட்டி பூச்சா சோறு கொடுக்க போற? வாசல்ல தானே சோறு கொடுக்க போற. வாடா. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. சரி நீ கிளம்பி போ. சோடாக்கும் சிக்கனுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு கிளம்பு. நான் சொல்ல வச்சுக்கிறேன். கிளம்பு. அது இல்ல மச்சான், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். வண்டா பாம்பு கண்டா வண்டா வரா உதிருது கை. போலாம்ல? போலாம்ல? வாமா வா வா. சரி எட்டாவது அளவுக்கு சிக்கன் வச்சுக்கிறான் பாரு. ஏய் இவனை போன் அடிக்கிறான் பாரு. ஹலோ டொமேட்டோவா? ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன், நீங்க தான் கொண்டு வரீங்களா? ஆமா வந்துகிட்டு இருக்கு. நீங்க தானே ஆர்டர் பண்ணது? நான் ஆர்டர் பண்ணேன். பிரியாணி தானே? ஆமாங்க. ஏயா உனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கல? இவ்வளோ கேவலமான பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. ஏய் குர்ரா இப்படி. ஹலோ 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 ஹலோ. ஏன் வரலன்னு கேட்டா பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? ஆமா. இவ்வளோ நாளா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேந்தியா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடு. எனக்கு சமைக்க தெரியாதனால ஆர்டர் பண்ணேன். அப்போ தட்டு எடுத்து 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடு.